நிறைய பிரமாணங்களை கொடுத்து தான் அவர்களை என்ன செய்யறார், அந்த தேசத்துல இருந்து கொண்டு வர. என்ன பிரமாணங்களை பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசீர்வாதத்துல இருந்து எடுத்து நீ அநேக ஜாதிகளுக்கு, அப்படித்தானே சொல்லியிருக்காரு, இதுல இருந்து நீ எடுத்து என்ன செய்வ, அநேக ஜாதிகளுக்கு கொடுப்ப, அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஒரே ஸ்டாண்டர்ட்ல நிக்குதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து கொடுக்கிற காரியம் குறைவா இருக்கு. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் கை தட்டி வாங்கி, ஆண்டவருக்கு கொடுன்னு சொன்னா மூச்சும் வராது, பேச்சும் வராது, ஹார்ட்டே நின்று போயிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாங்க, கொடுக்கறதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கரங்களை தட்டி அதற்கேற்ற ஆதாரமான வசனங்கள் இந்த வேதத்துல எவ்வளவோ இருக்குது. கொடுக்கிற மனிதன் ஒரு நாளை என்ன செய்ய, யாருக்கு கொடுக்கிற மனுஷன், கடவுளுக்கு கொடுக்கிற மனுஷன் ஒரு நாளும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஆண்டவருக்கு கொடுத்தவங்க ஒரு நாளும் ஓட்டாண்டியா போனதே கிடையவே கிடையாது. இங்க ஏன் ஆசீர்வாதங்கள் ஏன் ஒரே ஸ்டாண்ட்ல, ஒரே லெவல்ல, ஒரே காரியத்துல ஏன் இன்னைக்கு நிக்குது, ஏன் நின்று போடுது? ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதிலிருந்து எடுத்து நீ ஜாதிகளுக்கு கொடு. உனக்கு நான் கொடுக்கப்பட்டதுல இருந்து நீ என்ன செய்ய, ஜாதிகளுக்கு எடுத்து கொடு. இன்னைக்கு நம்ம கொடுக்காத நம்மளே வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அதுல ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்க முடியல, அதுல ஒரு செழிப்பை நம்ம பார்க்க முடியல, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம. ஆண்டவர் உங்களுக்கு எது கொடுத்தாலும், கோல்டு கொடுக்கட்டும், சில்வர் கொடுக்கட்டும், அப்புறம் வயிறும் கொடுக்கட்டும், எது கொடுத்தாலும் அதுல அப்படியே நின்றுடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு, அப்புறம் 200 ரூபாய் கொடுப்பாரு, அப்புறம் 500 ரூபாய் கொடுப்பாரு, அப்புறம் 1000 ரூபாய் கொடுப்பாரு, அப்புறம் லட்சம் கொடுப்பாரு, கோடி கொடுப்பாரு. இந்த கோடியும் லட்சமும் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய சுயரூபமே. எங்க மனுஷனுடைய சுயரூபம் எப்ப தெரியுது தெரியுமா? எப்ப தெரியும் சொல்லுங்க? பணத்துல தான் தெரியும். அவன் இருதயத்தை காண்பிக்கிறது எது தெரியுமா? நீங்க பணம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. பணம் இருந்தாதான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழவே முடியும். தேவை, அது நமக்கு தேவை. அதுல ஆசை இருக்கக்கூடாது, அதுல இச்சை இருக்கக்கூடாது. பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, பணத்தை வச்சு நீங்க ஆளுகை செய்யணும். கரத்தை தட்டி நல்லா. பணம் உங்களை என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடாது. அதை நீங்க என்ன செய்யணும்? அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓ பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா சபைக்கு போனாலும் இந்த காணிக்கை கேட்க. நான் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கிற காணிக்கையை குறித்து நிறைய பேசவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நீ பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் இன்னைக்கு நீ பேசிதான் ஆகணும். என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கணும்னா நீ பேசிதான் ஆகணும். இப்ப நிறைய சபையில காணிக்கை கேட்டா அந்த சபை பேயா இருக்குது, காணிக்கைக்கு அலையுது அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா கொடுக்கிறவனை தான் இந்த வேதத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படிதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யாரு மனரம்யமா கொடுக்கறாங்களோ, யாரு உற்சாகமா கொடுக்கறாங்களோ, யாரு ஆண்டவருக்கு மன ரம்யமாய் விதைக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாருங்க. நிச்சயமா அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா கொடுத்தவங்க தான், ஆண்டவருக்கு கொடுத்து அதுல மகிழ்ந்தவர்கள் தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுகந்தரித்தாங்க. கொடுக்காம அமுக்கி வச்சு பதுக்கி வச்சவங்களாம் அந்த தேசத்தை சுகந்தரிக்கல. அல்லேலூயா சொல்லு. மனரம்யமாய் கொடுத்தவங்க தான் ஆண்டவர் கொடுத்த தேசத்தை என்ன செஞ்சாங்க? இன்னும் மேல மேல மேல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமாங்க? அப்படியே ஒரு லிமிட்ல நிக்கிறது அல்ல, லிமிட்ல நிக்கிறது கிடையாது. அவர் ஆசீர்வதித்து கொண்டு ஒரு மனிதனை உயர்த்த ஆரம்பிச்சுட்டா, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனுடைய லெவல் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஒண்ணு செய்யணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம் இருதயம் பணத்தின் மீது எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ ஒரு மனிதனுடைய சுபாவம் வெளிப்படும் இடம் எதுன்னா பணம். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க. உங்க சிஸ்டர் எல்லாம் நல்லா உங்ககிட்ட பாசமா இருக்காங்களா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒரு காரணம் இருக்கு. நாங்க இப்படி இருக்கோம் சிஸ்டர், ஓ நல்லது. நாங்க நகமும் சதையா இருக்கோம், நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் விற்கப்படுது. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ சேர்த்து வச்ச ஒரு லேண்ட் விற்கிறோம். அப்பதான் தெரியும் அக்கா தங்கச்சி நாங்க எப்படி இருக்கிறோம். அப்பதான் அந்த இடத்துல சுபாவம் வெளிப்படும், அப்பதான் குணம் வெளிப்படும், அப்பதான் இருதயம் வெளிப்படும். அப்போ ஒரு மனிதனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது பணம். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை சோதிக்கிறாரு. அதனாலதான் அந்த இடத்துல இந்த பணத்தினால நீ என்னை கனப்படுத்துகிறியா என்று ஆண்டவர் பலரை இன்னைக்கு சோதித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி. ஒரு மனிதனுக்கு ரொம்ப சென்சிட்டிவான பகுதி எதுன்னா பணம் தான். கொஞ்சமா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தசம பாகம்னா ஒரு வீட்டில் 4 பேர் சம்பாதிப்பாங்க. 4 பேர் தசம பாகமா எடுத்துட்டு போறது சர்ச்சைக்கு. ஒருத்தரது கொடுத்தா உன் இருதயத்தை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேருதையா கொடுக்கறது போய் எங்க கொடுக்கறது? எங்க பணத்துக்கு உயிர் இருக்குங்க, இருக்கா இல்லையா சொல்லுங்க. பணத்துக்கு எத்தனை பேர் உயிர் இருக்குன்றீங்க? இருக்கு, நிச்சயமா இருக்கு, உண்மையா இருக்கு. எப்படி இருக்குன்னா, நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? நீங்களா நோட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அந்த நோட்ல கொஞ்சம் கிளிங்க, ஒரு பக்கம் கிளிங்க. நானே கிழிச்சு நான் கிழிச்சாதான் நீங்க கிழிப்பீங்க. நான் என்ன செய்யறேனோ அதை தான் செய்யும். கிழிச்சிட்டீங்க எல்லாரும்? கிழிச்சிட்டீங்களா? கிழிச்சவங்க மட்டும் காட்டு, கிழிச்சவங்க மட்டும் தூக்கி காட்டு. சரி, பெருசாவே கிழிச்சிருக்காங்க, நம்ம ஸ்தோத்திரம். அடுத்து உங்க பர்ஸ்ல 10 ரூபா நோட்டோ 500 ரூபாய் நோட்டோ இருந்தா எடுங்க, எடுங்க, பயப்படாத. நான் வாங்கிக்க மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் உங்ககிட்ட. நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம திருச்சவன் ஐஸ்வர்யத்துல பெருகணும். நீங்களாம் ஐஸ்வர்ய சம்பனரா மாறணும். அதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்க. இன்னும் ரொம்ப லேட் ஆகுது. 10 ரூபாய் நோட்டை யார்கிட்ட இல்லையா? அல்ல 1000 ரூபாவா இருக்கா? எடுத்தவங்க தைரியமா எடுங்க, நான் வாங்க மாட்டேன் நிச்சயம். எடுத்துட்டீங்களா? இப்ப இதை கொஞ்சம் ஓரமா கிளிங்களாம். என்னங்க, உங்க 10 ரூபா நோட்டை கொஞ்சம் கிழிச்சு பாருங்களாம். ஏன் கிழிக்க மாற்றோம்? அதுக்கு என்ன இருக்கு? அது பேப்பர் தான், ஆனா அதுக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு, உயிர் இருக்கு, அதுக்கும் எல்லாமே இருக்கு. கடவுள் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் கனம் இருக்கு, ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேப்பரை ஈஸியா கிழிச்சிட்டு நோட்டை கிழிக்க முடியுதா? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த பணத்துக்கும் நம்மளுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பாக்கெட்டுக்குள்ள பணம் இருக்கும் பொழுது அவன் இருதயம் எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு காரியம், அந்த பணம் இருந்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய தெம்பே வந்துருது. அதான் சொன்ன, பணம் இருந்தா போனா கூட வாயை திறக்கணுவாங்க. பணத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. இன்னைக்கு இதுல தான் நம்ம ஒரு நிலையில நின்னுறோம், ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஏன் நிக்கிறோம்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கிறத நீங்க தாராளமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை அவர் விரும்புகிறார், அதை அவர் விரும்புகிறார். ஆண்டவர் அப்படிதான் இந்த வேதத்துல இன்னைக்கு கொடுக்கணும். என்னால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறாருன்னா கரங்களை தட்டி, நல்ல கரங்கள் மத்தியா, நான் தட்டவே சொல்லல. இப்ப நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது? அப்படியே தலையை குனிஞ்சுக்கும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:24 வாசி. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரோ? எல்லாம் சொல்லுங்களாம். வாரி இறைத்தும். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? வாரி எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே இல்லாத போயிடும். உனக்குன்னு நீ எடுத்து வச்சுக்கோ, உனக்கு நீ பதுக்கி வச்சுக்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார். நல்ல மனரம்யத்தோடு விதைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார்.
கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது காணிக்க நேரம்னு ஒண்ணு வரும். காணிக்க போட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டை போட்டு போயிடுறாங்க. ஆமா, நிறைய வாட்டி காணிக்க எண்ணும் பொழுது டிக்கெட்டா வருது. அவங்கள என்ன கில்லாடிலும் கில்லாதான் சொல்லல, பண விஷயத்துலதான் ஒரு மனுஷனுடைய சுய ரூபமே வெளிப்படுகிறது. அவனுடைய இருதயம் அப்பதான் என்ன செய்யுது? வெளிப்படுது. அவனுடைய எல்லா காரியமும் அப்பதான் வெளிப்படுது. அது உங்க உறவுகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பணோன்ற விஷயம் போயிடுச்சுன்னா அங்கதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீ என்னை கனப்படுத்துவாயானால், அதுல நீ உண்மையா இருப்பாயானால், அந்த காரியத்துல உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் நீ இருப்பாயானால், ஆவிக்குண்டான கிறிஸ்தவனான இருப்பாயானால், நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த நான் வல்லமை உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல நம்ம உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்ம கொடுக்கணுமா? வாரி இறைக்கும் பொழுது ஒரு நாள் நீங்க குறுகி போகவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க குறுகலா இருக்க உங்க பொருளாதாரம் ஏன் முடக்கப்பட்டு இருக்க ஏன் நீங்க இதெல்லாம் நான் ஆராய்வு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஏன் ஆண்டவரே? அதுக்கு ஆண்டவர் பேசுவார். நம்ம தேவன் பேசுகிற தேவன். ஏன் என் பொருளாதாரத்துல முடக்கடி வருது? ஏன் எங்கள் பொருளாதாரம் முடக்கப்படுது? ஆண்டவர் இதை செய், நீ இப்படி செய், இதை பண்ணு. உண்மையை நான் அதுக்கு சாட்சியா நிற்க முடியுங்க. ஆண்டவருக்கு நான் எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சபையிலிருந்து வருகிற காணிக்கையை எடுத்து இன்னொரு சபைகளுக்கு நான் தசம பாகமாய் கொடுக்க ஆரம்பிச்சனோ, அன்னையிலிருந்து கர்த்தர் அந்தந்த தேவைகளை அதின் நேரத்துல சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. விதைக்கும் பொழுது ஐயோ கொடுக்கணுமே அப்படின்ற இல்லை. பணம் உங்ககிட்ட வரணும்னா அந்த எப்படி கொடுக்கணும் தெரியுமா? இப்போ நீங்க பணம் ஒருத்தர் கொடுக்கணும், மன ரம்மியமா கொடுத்தாதான் அது திரும்பி உங்ககிட்ட மூஞ்சி சுகித்து வச்சு கொடுக்கணுமா, இவங்களுக்கு இவ்வளோ இதை நான் செய்யணுமா அப்படின்னா திரும்பி உங்ககிட்ட பணம் நிச்சயமா வராது. நிச்சயமா வரவே வராது. நீங்க மனரம்மியமா எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. சம்பளம் வாங்கின உடனே ஒரு லிஸ்ட் போடுவோம். பால்காரனுக்கு, மளிகை கடைக்காரனுக்கு, அடுத்து நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்களே, வேற சொல்லுங்க. கரண்ட் பில் கட்டணும், இல்லைன்னா கரண்ட்டு பிடிங்கின்னு போயிடுவோம். மளிகை சாமான்லன்னா சோறு சாப்பிட முடியாது, பால் இல்லைன்னா டீ குடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல வரும் லிஸ்ட். ஆண்டவருக்கு கோச்சிக்க மாட்டார். பார்த்துக்கலாம். ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், நானும் கோச்சிக்க மாட்டேங்க. பணம் உங்க மேல கோச்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பணத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது. பணம் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடியது அல்ல. பணம் மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. பணத்தை நீங்க எடுத்து உங்களுக்கு உண்டான அது 100 ரூபாய் இருந்தா கூட நீங்க எடுத்து அதுல இருந்து தசம பாகத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க பாருங்க. அந்த 100 ரூபாயில இருந்து கொண்டு வர தசம பாகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரார். அல்லேலூயா சொல்லுங்க. வருமானமே இல்லைனாலும் சாப்பிடாத இருக்குமா? சொல்லுங்களேன். வருமானமே இல்லைனாலும் டீ குடிக்காத இருக்குமா? ஏன் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படலை? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை தான் அநேகத்துல என்ன ஓட அவருக்கு பலன் கொடுத்த. இந்த மாதம் முழுவதும் எனக்கு உழைக்க கையில வாங்கின உடனே என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் வரணும்? இவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும். எடுத்து சர்ச்சைக்கு கொடுத்துட்டா இதுல துண்டு விழுந்துடுமே. நம்ம மூளை நீ அவருக்காக எடுத்து கொடுக்கும் பொழுது திரும்பி உனக்கு அது ரிட்டர்ன் வரும். திரும்ப அது உனக்கு ரிட்டர்ன் வரும். நீ விதைக்க ஒரு மரமோ செடியோ ஒரு இடத்துல விதைத்தா அந்த இடத்துல மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். ஆனா நீ ஆண்டவருக்கு விதைக்கும் பொழுது பல இடத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு பலனை கொடுக்க. கரங்களை தட்டி நல்ல பல இடத்துல இருந்து ஆண்டவர் உனக்கு நன்மையை வர செய்வார். கொடுக்கிற கரம் எப்பவுமே ஒரு நாள் என்ன ஆகாது தெரியுமா? வாரி இறைத்தும் விருத்தி. அடுத்த வாசி மாதிரி அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார். பிசுனித்தனம் பண்றவங்களாம் இன்னைக்கு சொல்றேன், கொடுக்கணுமா அவருக்கு, செய்யணுமா அவருக்கு, இந்த காணிக்கை போடணுமா அவருக்கு, உள்ள விடுவோம், பேகுக்குள்ளேயோ பாக்கெட்டுக்குள்ளேயோ விடுவோம். பெரிய நோட்டை மட்டும் தள்ளிட்டு சின்ன நோட்டை எடுப்போம். அங்க கர்த்தருடைய கண்ணு உன்னை பார்க்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எங்க போனாலும் சரிங்க, என்னை நான் பெருமைப்படுத்தி கொள்ள
எனக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காருக்கு கொடுக்கறது அதை விட ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சாலமோன் பாஸ்டர் எப்போ வந்தாலும் அவர் வயிறை நிறைத்து அவருக்கு கை ஃபுல்லாக காணிக்க கொடுத்து அனுப்பிச்சார். அது ஒரு பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நீ கொடுத்தாதான். பிசுனித்தனம் பண்ணா நீ அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஆசீர்வதிக்க அதில் ஒரு விருத்தி வராது. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். என்ன தெரியுமா, அவங்க சொருகி வச்சுக்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அரிசி டப்பால சொருகி வச்சுப்பாங்க, இல்லை புடவையில சொருகி வச்சுப்பாங்க, இல்லை அங்கங்க சொருகி வச்சுப்பாங்க. இப்படிப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உனக்கு இருக்கிறதுல இருந்து நீ கொடுக்கும் பொழுது திரும்பி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு ரிட்டர்ன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் ரிட்டர்ன் வரலன்னா, கொடுக்கிற மனசு இல்லை. கொடுக்கிற மனசு இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா லாஸ்ட் லிஸ்ட்ல தான் ஆண்டவர் நிற்பார். காணிக்கை கொடுக்கறதில்ல. பால்காரனுக்கு போயிடும், மளிகைக்காரனுக்கு போயிடும், கரண்ட்டுக்காரனுக்கு போயிடும், வாடகைக்காரனுக்கு போயிடும், எல்லாருக்கும் பயந்து கொடுத்துருவோம். ஆனா ஆசீர்வதிக்கிறதே என் தேவன், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதே என் தேவன், எனக்கு ஓடவும் உடைக்கவும் பலன் கொடுக்கிறவரே என் தேவன் என்று முதலாவது அவரை நினைச்சு நம்ம அவருக்கு கொடுப்போம்னா உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு லெவல்ல நிற்காது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிற்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு போயிட்டே இருப்பாருங்க. அடுத்து வாசிமா 26 25 வாசி. உதாரமுள்ள ஆத்துமா என்ன ஆகுமா? அந்த ஆத்துமா தான் செழிப்பாகும், ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். உதாரத்துமாய் கொடுக்கிற ஆத்துமா தான் செழிப்பா இருக்கும். உங்ககிட்ட ஒரு பிள்ளை வருது, ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய நீங்க ஆசையா கூப்பிட்டாதான் சொல்லுங்க, கோபமா கூப்பிட்டா வருமா? வராது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆசையா கூப்பிடுறீங்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்ககிட்ட ஒரு ஆசையா வரும். அப்படிதான் பணம் கூட. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இப்ப அந்த குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தைய நீங்க ஃப்ரீயா விடாத போட்டு அடக்கி முடக்கி அரிசி டப்பாலையும் புடவைக்குள்ளையும் ஜாக்கெட்டுக்குள்ளையும் பரிசுக்குள்ளையும் லாக்கர்லையும் போட்டு முடக்கி வச்சிருந்தா இது எப்படா உங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் பணம் பார்த்துட்டே இருக்கும். ஓடுச்சுன்னா திரும்ப வராது. அல்லேலூயா சொல்லுங்க. பணத்துக்கு அந்த தன்மை இருக்குங்க. பாருங்களாம், அப்படியே முடக்கி உள்ள வச்சிருப்பாங்க சில பேர், எண்ணி எண்ணி வைப்பாங்க சில பேர். என்கிட்ட எல்லாம் வந்த காணிக்கையெல்லாம் சில பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் உடனே எண்ணவே மாட்டேன். அதை வாங்கி வச்சுன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் தான் அதை பார்ப்பேனே. சில ஊழியரெல்லாம் உடனே எவ்வளோ கொடுத்தாங்க பார்ப்பாங்க. நான் பார்க்கவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிற காணிக்கைகள் எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். என்னுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் எடுக்கணும். வனிதா கூட ஒரு தேவைக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு அது மேலே ஆசை கிடையாது, ஆனால் அது எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசை இருக்கிறவங்க தான் அதை பார்த்துட்டு சொருகி 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 வச்சுருப்பான். உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்துமா என்ன ஆகுமா? செழிக்கும். அந்த ஆத்துமா தான். அப்போ பணத்துக்கும் நமக்கும் ஒரு நம்முடைய இருதயத்துக்கும் ஒரு பாக்கெட்டில் 10,000 இப்போ உங்களுக்குள்ளே இருக்கட்டுமே, எப்படி இருப்பீங்க தெரியுமா? இப்போ இப்படி உக்காண்டிருக்கிறவங்க கெத்தா உக்காண்டிருப்பீங்க. அப்போ பணத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல எல்லாத்துலயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஆழங்கள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதையுமே நம்ம பிடிச்சு வச்சுக்க கூடாது. அந்த பிள்ளையை நீங்க போட்டு அப்படியே பிடிச்சு வச்சீங்கன்னா அது எப்போ உங்களை விட்டு ஓடணும் அதை தான் பார்க்கும். திரும்ப பார்த்து லாக்கர்ல போட்டு அழுத்து சொருகு இருக்கட்டும். லாக்கர்ல ஒரு நாள் வந்து யாராவது அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பண்டு போட்டாங்க, அவங்க பணம் எல்லாம் போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சேர்த்து 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 வசனம் அப்படி சொல்லல. நீ கொடுக்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். உதாரத்துவம் மனரம்யமா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாருப்பா, அவருக்கு நான் கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்கள் அவர் ஏன் சொல்லியிருக்கிறாரு? அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என்ன எங்க சோதித்து பார்க்க சொன்னாரு? தசம பாகத்தை நம்ம மனரம்யமா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துலதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. யாத்திராகமம் 25:1 வாசி.
பாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல போய் காணிக்கையை கேட்டு நீ பிசுனித்தனமாவோ கொடுக்கணுமேன்னு கொடுத்துட்டா இப்போ இல்லை, நீ எந்த ஜென்மத்திலையும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு அந்த ஆசீர்வாதம் உனக்கு ரிட்டர்ன் திரும்பி வரணும்னா நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது மன ரம்மியத்தோடு, நீ யாருக்கு கொடுக்கும் பொழுது மன ரம்மியத்தோடு கொடுப்பாய். ஆனால் ஒன்ன தெய்வம் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது என்னன்னா, உதாரத்துண குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யுமா? செழிக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை செழிப்படையும், உங்க வாழ்க்கை மேன்மைக்குள்ள போகும். ஏன் இன்னைக்கு வறுமை? ஏன் இன்னைக்கு தரித்திரம்? ஏன் இன்னைக்கு கடன்? ஏன் இன்னைக்கு போராட்டம்? நான் சொல்ல முடியும், போன வருஷத்தை விட ஆண்டவர் இந்த வருஷம் பண காரியத்துல என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும். அப்படியே பிசினித்தனம் பண்ணி பண்ணி எனக்கே நிறைய தேவை இருக்கு, என் வீட்டுக்கே நிறைய காரியம் இருக்கு, எனக்கே இவ்வளோ காரியங்கள் இருக்கு. உங்க கைகளிலே நீங்க அந்த ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பாகம் கர்த்தருக்கு போயே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பதான் உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க என்ன செய்ய முடியும்? காண முடியும், சாப்பிட முடியும், திருப்தி. நிறைய பேர் உழைப்பாங்கங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஆசீர்வாதமாவ ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்களேன். நிறைய உழைக்கிறீங்க, 2 மடங்கு சம்பளம் வருமா? நிறைய உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் எப்படி வரும்? 500 ரூபாய் வர இடத்துல அப்புறம் ஏன் தரித்திரமா இருக்கும்? கொடுத்துட்டு நம்ம கொடுக்கும் பொழுது, உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது நம்ம மனசு எப்படி இருக்கும்னா செழிப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும். அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில ஒன்றுமே குறைவுபடாது. அதே மாதிரி யாருக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது அப்படியே இது கொடுக்கலாமா, இது வேணாமா, கை இப்படி போகும், கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்குற காரியத்தில் எங்கள் வீட்டில் நான் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவங்க தடுக்கவும் மாட்டாங்க, அதை கொடுக்காத செய்யாதன்னு சொல்லவும் மாட்டாங்க. கொடுக்குற காரியத்தில் ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறாரோ அதை எத்தனையோ இடங்களில் நான் காணிக்கையை கொண்டு போய் அப்படியே போட்டுட்டு வந்த, மொத்தமாகவும் போட்ட நாட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இது போதாது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க என்னை ஆசீர்வதித்தால் நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, ஆண்டவரை என் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தான் எனக்கு கொடுக்கணும். நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரன் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க பொறுமையா கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு. என் கரங்கள் கொடுக்கிற, ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிறதிலிருந்து எடுத்து நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரமாய் மாற்றுங்க ஆண்டவர். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே, வசனம் தான் சொல்லு, வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறதே. கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாது. கொடுக்கிறவன் வாழ்க்கையில ஓட்டாண்டியா போகவே மாட்டாங்க. கொடுக்கிறவங்க வாழ்க்கையில தரமட்டமா போகவே மாட்டாங்க. கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம போகவே போகாது. கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பக்கத்துல ஆண்டவர் அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பார். வேற இதையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காசு, கையில காசு இல்லை செலவுக்கு. இன்னைக்கு காசு வேணும், பால் வாங்கணும், அது வாங்கணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாரு. நான் ஏன் இதெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது. பிசுனி தானே தயவு செஞ்சு பண்ணாது. 100 ரூபாய் சம்பாதித்தாலும் அதில் எவ்வளோ ரூபாய் தசமபாகம் வரணும்? 10 ரூபாவை கொண்டு வந்து உற்சாகத்தோடு நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னு. இல்லை இல்லை இல்லை, எத்தனை நாளைக்கு தான் நீ சொல்லிட்டு இருப்ப? அதனால தான் உன் வாழ்க்கை இல்லாமையிலே ஓடிட்டு. வேற எதுக்காவது உன் குடும்பத்தில் இல்லாத இருக்கா சொல்லுங்களா? வேற ஏதாவது இல்லை அப்படி எல்லாமே எப்படியோ சந்திக்கப்படுது. ஆனா கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம். இல்ல இல்ல, அதனாலதான் இல்லாதையே போயிடுது. நேற்று தினம் திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுல நந்தாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய அக்கௌண்ட்ல 1500 ரூபாய் வந்திருக்குன்னு. எங்களுக்கா ஒரு குழப்பம். 1500 ரூபாய் யார் பண்ண? நான் சொன்னேன், எப்பா வேற யாராவது மாத்தி போட்டுட்டு இருக்க போறாங்க, உடனே பார்த்து அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கோம்ல, டிபி ஹாஸ்பிட்டலில். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மாசந்தோறும் 500 ரூபாய் அந்த பேஷண்ட்டுக்கு அக்கௌண்ட்ல வந்துடும்.
இவர் நம்பருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த 3 மாச காசு மொத்தமா வந்து அக்கௌண்ட்ல விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ இப்படி விதைக்கும் பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு ரூபத்துல உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ விதைக்கும் பொழுது உன்னுடைய தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படும். நீ விதைக்கும் பொழுது உன் தேவைகள் அப்படியே நின்றுடாது. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலிருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குதா, நீங்க விதைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வராத ஸ்டாப் ஆயிருக்கா, நீ விதைக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கொஞ்சமா விதைச்சிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். கொஞ்சமா விதைக்கிறவனுக்கு கொஞ்சம் தான் வரும். அளவில்லாமல் விதைக்கிறவனுக்கு அளவில்லாம கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அளவில்லாம கொடுத்து நம்மளாம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய பாத்திரம். எங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாத இல்லை. அந்த வேத புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வெள்ளியும் பொன்னும் யாருடையது சொல்றாரு? என்னுடையதுன்றாரு. வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுப்பா. அப்ப அவருடையது யாருது? அப்பாவுடையதுன்னா யாருது? அதெல்லாம் நம்முடையது. அதெல்லாம் நமக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம இருதயத்தை மாற்றும் பொழுது ஒரு மனிதனுடைய சுபாவம் வெளிப்படுகிற இடம் பண காரியங்களா இருக்கிறது. அந்த பணத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு செய்யறது அவ்வளவு ஏன் போய் செய்யற, நீ அவ்வளோ ஏன் போய் கொடுக்கறதையும் கெடுத்து குடிச்சவராகிடும். இதுவே ஒரு குட்டிச்சவராகுது. கொடுக்கறதையும் அவ்வளோ போயா சபைக்கு கொடுப்பாங்க. அதான் சொல்றல, 100 ரூபாய் இருக்கும்போது கொடுத்துருவீங்க, 200 ரூபாய் இருக்கும் பொழுது கூட கொடுத்துருவீங்க. ஆனால் லட்சமும் கோடியும் வரும் பொழுதுதான் நம்ம சுபாவ குணங்கள் வெளிப்படும். நம்மளுடைய அப்பதான் நம்மளுடைய எல்லா காரியமும் வெளிப்படும். அப்பதான் நம்ம சுபாவம் வெளிப்படும். அன்பானதே, அதுல தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? சோதித்து பாரு. அடுத்த வாசிமா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, ஒரு பம்பு நீங்க எடுக்கும் பொழுது அந்த பம்புல தண்ணி வரணும்னா நீங்க தண்ணியை ஊத்தி என்ன செய்யணும்? கைப்பிடி பம்பெல்லாம் எப்படி அடிப்பாங்க? ஆமா, தண்ணி ஊத்துனாதான் அது தண்ணியை கொடுக்கு. நீ தண்ணி ஊத்தாத அடிச்சுனே இருந்தா காத்து தான் வரும். ஏடிஎம்ல நீ ஏடிஎம் போட்டா என்ன வரும்? காத்து தான் வரும். இயேசுவின் நாமத்துல சொல்ற, உங்க அக்கௌண்ட் 0 அக்கௌண்ட் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரம்பி வழியும். நீ இந்த காரியத்தை மாத்தனாலே போதும், உன்னுடைய ஆசீர்வாதம், உன் பொருளாதாரம், உன்னுடைய எல்லா காரியமும் உயர்ந்திருக்கும், செழித்திருக்கும். நீ மகிழ்ந்திருப்பாய். எதுலயும் நீ குறைவுபட மாட்டாய். இன்னைக்கு கஷ்டம், கவலை, வேதனை, தரித்திரம் எத்தனை நாளைக்கு? கொடுக்கிறவங்களா நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் திரும்ப நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள கொடுத்துட்டே இருப்பாருங்க. அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஸ்டாப் பண்ண மாட்டார். கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, ஆமா, தீர்க்க தரிசின் புத்திரனுடைய மனைவி என்ன செஞ்சா? கடன் வாங்கிட்டான். அங்க என்ன ஆகுது? அந்த கடனை கொடுக்க முடியல. அந்த தேவ மனிதன் என்ன சொல்றாரு? அவங்கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா. அங்க கொண்டு போய் யார கதவை சாத்துறா, என்ன பாட்டு வழிஞ்சு வந்துட்டே இருக்கு. இன்னொரு பாத்திரம் இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுதான். அது ஒரு லெவல்ல எல்லாம் நிற்கவே, அது அபிஷேகமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், வரங்களா இருக்கட்டும், உன்னுடைய இருதயத்தை பொறுத்து தான் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. உதாரத்துவமாய் நீ இருக்க 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 ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து 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 உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். அதை ஒரு பெருசாவே நம்ம நினைச்சு அடக்கியோ பிடிச்சோ. அதனால இன்னைக்கு சேர்த்து வைக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சிஸ்டர்னா சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இங்க வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது? தண்ணி ஊத்துனாதான் என்ன வரும்? பம்புல தண்ணி வரும். தண்ணி ஊத்தாத நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. நீங்க என்ன செய்யணும்? நீர் பாய்ச்ச ஆரம்பிக்கணும். அடுத்த வாசிமா. தானியத்தை கட்டி வைக்கிறவன், தானியத்தை கட்டி வைக்கிறவன். பெரிய ஒரு அமௌண்ட் வந்தா லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கிறோம்ல, இல்லையா? லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கிறவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்களாம் யாரா? சபிக்கப்பட்டவங்க.
சுருட்டி வைப்பாங்க சில பேர், லப்பர் பேண்டு போட்டு கட்டி அப்படி தூக்கி போடு, ஓரமாக இருக்கட்டும், அப்படி தூக்கி போடு அக்கௌண்ட்ல, அது அப்படியே இருக்கட்டும். ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த பணம் எதுக்குங்க? ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறான்னா அதன் மூலையை நீ என்ன செய்? கர்த்தருடைய ராஜரிகத்தை கட்டு. பேங்க்லயோ அக்கௌண்ட்லயோ வச்சு அது தூங்குறதுக்கு எதுக்கு அது சொல்லுங்க? எதுக்கு அது? லப்பர் பேண்டை போட்டு போட்டு ஒன்றுத்துக்கு 2-3 லப்பர் பேண்டை போட்டு போட்டு கட்டி வைக்கும்போது சபிக்கப்பட்டவங்களாம். சில பேர் வச்சுட்டு இருந்தா கூட அக்கௌண்ட்ல இல்லைன்னு வாங்க, பச்சை போய் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் உன் அக்கௌண்ட் இன்னும் நிரம்பி வடியவே மாட்டுது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததை இருக்குது என்கிட்ட, இல்லைன்னு சொல்றத எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போன வாரம் சந்தா கொடுக்காதவங்க பேரெல்லாம் வாசிக்கப்படும் சொன்ன உடனே கஷ்டமா தான் இருந்தது. நீங்க கொடுத்தாதான் சபையை நடத்த. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசைய அனுப்பி நீ கேளுப்பா காணிக்கைய எதுக்கு கேட்க சொன்னாரு? எது கட்டுறதுக்கு? ஆமா, எங்க கேட்க சொன்னாரு? எங்கெங்க கேட்க சொன்னாரு? சபை மக்களிடத்துல தான் கேட்க சொன்னாரு. நீங்க அதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கும் பொழுது சபை எப்படி நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வராது, கஷ்டமாக தான் கொடுப்பீங்க. என்னை ஆசிர்வதித்த தேவன், என்னை உயர்த்தின தேவன், என்ன இந்த மாதம் முழுவதும் உழைச்சி ஆண்டவர் இந்த கை நிறைய வருமானத்தை கொடுத்த என் பரலோக தெய்வத்துக்கு நான் போய் விதைக்கிறேன். அல்லேலூயா. என் பரலோக தெய்வத்தினுடைய சமூகத்தில் நான் விதைக்கிறேன் அப்படி நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமோ இல்லவே இல்லை. அடுத்து அதிலே வாசிமா. விற்கிறவனுடைய தலையின் மீது என்ன இருக்குமா? கொடுக்கிறவனுடைய தலையின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. கொடுக்கிறவனுடைய தலையின் மீது கர்த்தர் ஆசீர்வாதம். உண்மையாலேயே நானும் நிறைய பேர் தாராளமாக கொடுக்கிறவங்க அவங்க அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. பிசுனித்தனம் பண்ணுறவங்கள நான் பார்த்துட்டேன், அவங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியல. தரித்திரத்தில் தான் உழன்று போயிருக்கிறாங்க, தரித்திரத்தில் தான் இருக்கிறாங்க. நமக்கு இருக்குதோ இல்லையோ. ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், கையில் காசு எடுத்துகிட்டு வந்துட்டு போகும்போது என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு போகணும் அப்படி ஆண்டவர் பேசினார். அந்த பணத்தை அந்த காணிக்கையை எனக்கு விதையினார். இவங்க விதைச்சிட்டு போயிட்டாங்களாம். சின்ன காரியம் தான், விதைச்சிட்டு போயிட்டாங்களாம். இவங்களா போகும்போது சிக்கன் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிடலாம், விதைச்சிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் அவங்க விதைத்ததுக்கு ஏற்ற பலன் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க வீடை தேடி ஒரு அமௌண்ட் வந்ததான். இது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கடவுளுடைய நம்ம மனசு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம இருதயம் கொடுக்கறதுல எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஒவ்வொரு மனிதனுடைய சுய ரூபமும் எப்போ தெரியுது தெரியுமா? கொடுக்கிற காரியத்துல தான் வெளிப்படுதே. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அங்கே அதிகமாய் சோதிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அங்கே நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? டெஸ்ட் வைக்கிறாரு. கொடுத்து பார்ப்பாரு, எடுத்த உடனே நல்லா வரும். ஆண்டுகிட்ட கேட்பேன், ஆண்டவரே இப்போ இந்த மனசு எனக்கு இருக்குது, இன்னும் நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டா குணம்லாம் மாறிடவே கூடாது ஆண்டவரே. எனக்குன்னு நான் எதையுமே எடுத்து வைக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்குன்னு இப்போ இருக்கிற குணத்தை போலவே எனக்கு அப்பவும் இருக்கணும். என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், அது நிச்சயம். அது ரொம்ப காலம்லாம் இல்லை, அதெல்லாம் மிக சமீபம் ஆசீர்வதிக்க துவங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. நான் எடுத்து கொடுக்கறதுலையோ என் பணத்தை வைக்கிறதையோ எண்ணிலாம் நான் வைக்க. சில பேர்லாம் எண்ணி அங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 4 நோட்டு தான் இருக்கும், 40 வாட்டி எண்ணுவாங்க. அங்கே இருக்கிறதே 2 நோட்டு தான் இருக்கும், 2000 வாட்டி எண்ணுவாங்க. அதெல்லாம் எண்ணவே மாட்டேன் நான். இருக்குது வேணுமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதனால தான் கர்த்தர் எனக்கு அந்தந்த தேவைகளை பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் இருக்கும் 6 மணி 7 மணிக்கு மேலே அவர் நினச்சா என் பிள்ளைகிட்ட காசு இல்லை, போடு கவர்மெண்ட்லேருந்து வர பணம் 1500 ரூபாய் டங்குன்னு வந்து விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். உங்கள் தேவையை கண்டிப்பாக சந்திப்பார். சந்திக்கப்படலை அப்படின்னா மிஸ்டேக் அவர் இடத்துல இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற கரங்களாய் நம்ம மாறணுங்க. அப்படி கர்த்தரே நீ ஆசீர்வதிக்கணும். நீ அநேக ஜாதிகளுக்கு
கடன் கொடுப்பாய். அப்படிதான் வசனம் சொல்லுது. நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வ? கடன் கொடுப்ப. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கொடுக்கிறவங்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, கொடுக்கிறவங்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. யாத்திரையாகமத்தின் புத்தகம் 34:20 வாசி. 34:20. ம் 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 ம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? ஒருத்தனும் வெறும் கையா எங்க வரக்கூடாதான்? வரக்கூடாது. நீங்க வெறும் கையா வந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு கொடுத்த அந்த பிரயாசம், உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அது கொஞ்சமா இருந்தாலும் அதை எடுத்துட்டு நீ மனரம்யமாய் வந்து அவருக்கு விதைக்கும் பொழுது, நீ போகும் பொழுது ஆண்டவர் ரிட்டன் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். கரங்களை தட்டி. இன்னைக்கு நிறைய பேர் வரும், கைவீசம்மா கைவீசு, ஒண்ணுமே இல்லாத வரும். ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது எப்படி வரக்கூடாதா? வெறும் கையா வரக்கூடாது, வெறும் கையாய் வரக்கூடாது. இதை இஸ்ரவேல் ஜனங்க கடைபிடிச்சாங்க, இதை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினாங்க, இந்த வார்த்தையின்படி அவங்க நடந்தாங்க. 2 நாளாகவும் 31:10 வாசி. வாசி. வாசி வாசி. ம் 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 ம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல் வாசி. நாங்கள் சாப்பிட்டு திருப்தியா இருந்தோ, இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தினால் இந்த திரட்சியமான அம்பாரம் மீந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்ன, போதகர் சொன்ன, மெய்ப்பன் சொன்ன அந்த காரியத்தை கடைப்பிடிச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்களா? ஆசீர்வாதமாய் மாறினாங்க. அங்க பாருங்க, அவங்க ஆசீர்வாதமாய் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய திரட்சியான அம்பாரம் மீதி இருந்த. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பவுமே மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. குறைவுபடுகிற ஆசீர்வாதமே இல்லை. 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு மேலாய் போஷித்து அங்க என்ன செஞ்சாரு? மீதி எடுக்க வச்சாரு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். இன்னைக்கு மீதியே இல்லைங்க, இருக்கிறதுக்கே இல்லை. நம்மளுடைய காரியத்துக்கே இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை? ஆலயத்துக்கு போகும் பொழுது எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி வரும்? வெறும் கையோடு வரும். ஆலயத்துக்கு இனி வரும் பொழுது எப்படி வர? காணிக்கையோடும் தசமபாகம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுல இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாரா? அந்த விதவை தன் ஜீவனத்துக்கு என்று வைத்திருந்த அந்த காணிக்கை பெட்டியில போடும் பொழுது ஐஸ்வர்யவான் போட்டதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அந்த காயின் அவகிட்ட இருந்ததை போட்டாங்க. அதுல தான் அவருடைய கண் இருந்தது. 100 ரூபான்னா கூட 10 ரூபாவை கடவுளுக்கு கொடுங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா நீங்க ஆண்டவரை கேட்டு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் ஏன் ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டா நின்று போடுதுன்னா, நம்ம எடுத்து 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 பிசுனித்தனம் பண்ணுகிறதுனால தான், எடுத்து 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 வச்சுக்கிறதுனால தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதத்துல ஒரு நாள் வீட்டு கூட்டம் வைத்து வருகிறவளுக்கு நல்ல வயிறு நிறைய ஆக்கி போடுங்க. குறைஞ்சே போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, குறைஞ்சே போக மாட்டீங்க. நல்ல வயிறாறு திருப்தியாரு உங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஜெபிச்சுட்டு வயிறு நிறைய போறாங்கன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்.
நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். என் வீடு ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர். நீங்க ஒரு நாள் என்ன செய்யணும்? ஜப கூட்டத்தை நல்லா வச்சு உங்க வீட்டுல ஆவியில நிறைந்து பாடி துதித்து கொள்ளி வருகிறவங்களுக்கு நல்ல நிறைவாய் கொடுத்து அனுப்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா. நம்ம என்ன செய்யறோம்னா, எனக்கு இதுக்கு இல்லையே, அதுக்கு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, நான் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் எப்படியாகிலும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கூப்பிட்டு, சாலமோன் பாஸ்டர் வந்துருவார் எங்கள் வீட்டுக்கு. மாசத்துல ஒரு ட்ரிப்பாவது வரும். அவர் வந்து நாங்கள் கூடி ஜெபித்து அவரோடு சாப்பிட்டு அவருக்கு காணிக்கை கொடுத்து அனுபவம். இதுதான் ஆசீர்வாதம். கொடுக்கிறவரிடத்துல தான் அப்படியே நீங்க பிடிச்சி இது எனக்கு வேணும், இந்த காரியத்துக்கு வேணும், அந்த காரியத்துக்கு வேணும், இந்த காரியத்துக்கு வேணும். நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துல பெருக்கத்தையும் விருத்தியையும் அந்த ஆசீர்வாதத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்படியே பிடிச்சி நீங்க வைக்கும் பொழுது பணம் உங்ககிட்ட வராதுங்க. பிடிச்சி வைக்கிற இடத்துல பணம் என்ன தெரியுமா யோசிக்குது? இவன் கிட்ட இருந்து நான் எப்போ எஸ்கேப் ஆக போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் நிறைய பேர்கிட்ட பணம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இவன் கிட்ட இருந்து நான் எப்போ எஸ்கேப் ஆக போறேன், என்னை விட்டா போதும். திரும்பி இவங்கிட்ட பணம் உங்ககிட்ட வர ஆசைப்படணும். உறவுகளா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் அதை நீங்க நல்லா வச்சுட்டாதான் உங்ககிட்ட வரும். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், எந்த உறவாக இருந்தாலும் அதை நல்லா பாதுகாத்து அதை நல்லா வச்சுட்டு அதுக்கிட்ட நல்லா பேசினா தான் உங்ககிட்ட அதை திருப்பி பேசும், உங்ககிட்ட நல்லா இருக்கும். நீ எப்பவுமே உருன்னு இருந்தன்னு வச்சுக்கோ, அது எப்படி ஆகும்? அதுவும் உருன்னு உன்னை விட்டு போயிடும். உறவாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அதை ஆசையா அதை எப்படி வச்சுக்கணும் சொல்லுங்கள்? நல்ல முறையில் வச்சுருந்தாதான் பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, ஐஸ்வர்யம், பொண்ணு, பொருள் எல்லாம் உங்களை தேடி உங்க அண்டையிலே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது இருக்கிற காரணங்கள் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிடிச்சி பிசுனித்தனம் பண்ணி கடவுளுக்கு நான் கொடுக்கிற தெய்வம் எனக்கு அவர், அதாவது பணத்தை தெய்வமா பார்க்காதீங்க ஒரு நாளும். இந்த பணத்தை கொடுத்த தெய்வத்தை நீங்க அதன் மூலியம் கனப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தாரு, அதனாலதான் அவர் எதை கொடுத்தாலும் அதன் மூலமா நீங்க அவர் என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. 10 ரூபாய் இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்தவரை கனப்படுத்துங்க. அவர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். நீ கொஞ்சத்துல எப்படி இருக்க? இல்ல ஆண்டவரே, நான் நிறைய என் வீட்டுக்காரர் சம்பாதித்த பிற்பாடு பெரிய கவர்ல உனக்கு தசம பாகம் எடுத்துட்டு வந்து தரேன். ஆண்டவர் அதெல்லாம் விரும்பல. என் பையன் வேலைக்கு போன பிற்பாடு நான் எடுத்துட்டு, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. இப்போ உன்கிட்ட என்ன இருக்கிறதோ அதிலிருந்து நீ மனரம்யமாய் தேவ சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் திரும்ப அதற்கேற்ற விதைகளுக்கு ஏற்ற அறுவடையை நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. நம்ம சபையில் இன்னும் ஒரு சிலர் தான் தசம பாகம் கொடுக்குறாங்க, மீதி பேர்லாம் கொடுக்கல. அவங்களாம் வேலைக்கே போறது இல்லை போல. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களாம் சம்பாதிக்கிறதே இல்லை போல, அவங்களாம் சாப்பிட்றதே இல்லை போல, இல்லையா? ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா பிரசங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதை நீ பேசிதான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாருன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு நாளும் பேசவே மாட்டார். முதன்மையானது அவருக்கு. ஆபேலுடைய காணிக்கை ஏன் அவர் அங்கீகரித்தார் என்றால் முதன்மையானது. ஏன்னா என் தேவன் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். அல்லேலூயா. என் தேவன் முதன்மையானவர். என் கரத்தில் இருக்கிறத முதன்மையானதை நான் அவருக்கு கொடுக்கணும். முதன்மையானதை கடைசியானதுல பால்காரனுக்கும் மளிகைக்காரனுக்கும் கரண்ட்டுக்காரனுக்கும் வாடகைக்காரனுக்கும் கொடுத்துட்டு மீதியா இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு நம் தேவன் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. முதன்மையானதை அவர் பலிப்பிடத்திலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த முதன்மையை அவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை கனப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தை. அதுதான் தேவன், அதுதான் தேவன். ஆண்டவரே உமக்கு நான் கொடுக்கணும்பா, உனக்கு கொடுக்கணும், நீ ஆசீர்வதிங்க, என்னை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா என்னை மாற்று. இப்ப இருக்கிறதுல நான் கொடுக்கறதுல தயங்க கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நம்ம செய்யறோங்க. ஆண்டவருக்கு கொடுத்துட்டா இதுக்கு பத்தாதே,
ஆண்டவருக்கு எடுத்து தசமபாகம் கொடுத்துட்டா இதுக்கு பத்தாது. அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, என்னை விட உனக்கு அவைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற, ஆனா என்ன உன்னுடைய பிரயாசத்தினால கனப்படுத்த மாற்ற. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கே தெரியாத வச்சுக்குவாங்க. சில டைம்ல கேட்கும்போது எடுத்து கொடுப்பாங்க. எங்க வச்சிருந்தேன்னா, நான் ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தேன். ஓரமா ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறதோட தான் உன் ஆசீர்வாதமும் ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கு. இருக்குதா? உற்சாகத்தோடு மனரம்யத்தோடு நீ எடுத்து அதை செலவு செய்வாய் என்றால், செலவுன்னா ஆடம்பர செலவு, பார்க் பீச் இல்லை, ஆண்டவருடைய ராஜரீகத்தை கட்டும்படியாய், ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டும்படியாய் நீ விதைப்பாயானால் அந்த விதைகள் உனக்கு 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்குக்கு மேல கத்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவைகள் இல்லை, இன்னைக்கு திகைத்து திகைத்து நிற்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிற ஆண்டவர். வானமும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. எப்போ வரும்? நான் கொடுக்காதையே இருந்தாலும் ஒத்தாசை வராது. அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு வாய் பொழந்து நிற்காதீங்க தயவு செஞ்சு. தான் உள்ள போகும். விதைச்சிட்ட பிற்பாடு அவர் பர்வதத்தை நோக்கி பாருங்க. விதைத்த பலனுக்கு ஏற்ற அந்த விதைகள் பரலோகத்துல இருந்து இறங்கி வரும். அதான் ஆண்டவர் சொல்றார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளும் போகும் மற்றும் நான் உன்னை நிரப்புவேன். சபையில மாசத்துல ஒரு நாள் ஆகாரம் போடுறேங்க. இந்து கோயில்ல போய் பாருங்க, அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று ஒரு புக்கு எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? நம்ம சபையில ஆகாரம் வாரத்துல மாசத்துல சொல்லுங்களா ஒரு நாள் தான் போறோம். இயேசுவே மலை உபதேசம் பண்ண பிறப்பாடு ஜனங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்ட்டு, அவங்க போகும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது, என்ன செய்யறாரு? ஆகாரம் கொடுத்து அதுக்கு காணிக்கை கேட்கும் பொழுது அதுக்கே சில பேருக்கு கொடுக்க, நான் தான் தசம பாகம் கொடுத்துட்டுலாம் அதில் கழிச்சுக்கிங்க, ஏன் அதுக்கப்புறம் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு வசனம் எங்கன்னா போட்டிருக்கா? 100 ரூபாய் இருந்தாலும் 200 ரூபாய் இருந்தாலும் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து 4 கரங்களும் தாங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த காரியத்தை நல்லா செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்க திருப்தி அடைந்து போவாங்க, ஜனங்க மன நிறைவோட போவாங்க. கொடுங்க. இன்னைக்கும் சபைகள் நிறைய கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கு. மனரம்யமாக விதைக்கக்கூடிய இன்னும் இந்த இருதயங்கள் இன்னும் என்ன செய்யல? ஆமா, வரல. சில பேருக்கெல்லாம் தசம பாகம் கொடுக்கும்போது இவ்வளவு தசம பாகமாக கொடுக்கணும் அப்படின்னு தோணும். எப்படி கொடுப்பீங்க? இவ்வளவா? அப்படி கொடுக்கும் பொழுது நீ ஆசையாக விதைக்கும் பொழுது அந்த பணம் ஆசையாக உன் கையை தேடி வரும். எப்போ உங்ககிட்ட வருவேன்னு பணம் காத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ அவங்க கைக்கு போகலான்னு காத்துட்டு இருக்கோம். அதுதான் பணத்துக்கு கூடிய தன்மை. எப்போ அவங்க கிட்ட போகலாம்? அவங்க கிட்ட நான் போனா நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். பணத்துக்குரிய தன்மை என்ன தெரியுமா? ஒரே இடத்துல இருக்கிற தன்மை கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கும், அது போய்கொண்டே இருக்கும். அதுக்கு அந்த தன்மையை கர்த்தரே கொடுத்துருக்கிறார். சொருகியோ அக்கௌண்ட்லேயோ அரிசி டப்பாவிலையோ வேற எங்கேயோ நீங்கள் பதுக்கி வச்சா அது திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. ரிட்டர்ன் நீங்கள் அப்படிப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அது ஒரு பொருட்டாவே எண்ணாதீங்க. அது என் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதை எனக்கு கொடுக்க நான் ஆண்டவருக்கு கொடுத்து அவர் ராஜரீகத்தை நம்ம கொடுத்து தாங்கும் பொழுது இன்னும் இந்த ஊழியத்தை எத்தனையோ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியாதவங்க அவங்களுக்குலாம் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, நிறைய கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் முடிந்தது அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கொடுக்கறத நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொடுக்கும் பொழுது சில பேருக்கு தெரியாது, அப்படி தான் கொடுப்பேன். ஆனால் இன்னும் கொடுக்கணும்னு ஆசை. சில பேர் வாடகை கொடுக்க முடியாத இருக்காங்க, அவங்களுக்கு மாதந்தோறும் வாடகை. ஏன்னா வாடகை கொடுக்க முடியாத கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன். என்னை நீ சாதாரணமாய் ஆசீர்வதிக்க கூடாது. என்ன நீங்கள் ஆசீர்வதித்தீங்கன்னா என் மூளையம் பலர் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் என்ன. அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறது தான் என்னை ஆசீர்வதிங்க, இல்லைன்னா என்னை ஆசீர்வதிக்காது. அதுக்கு காத்திருக்கணும் கொஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். விழுந்து போயிடக்கூடாது. ஐயோ பெருசா வந்துருச்சுடா, விழுந்து போய் ஒரே லெவல்ல நின்றுவாங்க. இது எனக்கு போதும், இது எனக்கு போதும், இது எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழுகிற வரையிலும் விதைத்து கொண்டே இருக்கணும், நான் விதைத்து கொண்டே இருக்கணும். உம்முடைய அறுவடையை நான் பார்த்து கொண்டே இருக்கணும். நான் விதைத்து கொண்டே, எத்தனை பேருக்கு அந்த ஆசை? நான் விதைத்து கொண்டே, என்னுடைய கரத்தினுடைய பிரயாசத்தை நான் விதைத்து கொண்டே, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிறத நான் விதைத்து கொண்டே இருக்கணும். ஐயா, நான் விதைக்க 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 ஆண்டவரே உம்முடைய அறுவடைகளை, உங்க நன்மைகளை, உங்க ஆசீர்வாதங்களை நான் காண எனக்கு கிருபை செய்யுங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ வெறும் கையோடு என் சந்நிதிக்கு ஒருவனும் வரக்கூடாது, ஒருத்தரும் வரக்கூடாது. அதை அவங்க கடைப்பிடிச்சாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தைகளை கடைப்பிடிச்சாங்க. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அவங்க நடந்தாங்க. கர்த்தர் அவர்கள் எப்படி ஆசீர்வதிச்சாரா? திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கும்படி ஆசீர்வதிச்சார். உங்களையும் இன்னைக்கு அப்படி ஆசீர்வதிக்க எத்தனை பேர் நான் இந்த லெவல்லையே இருக்கக்கூடாது, தரித்திரத்திலேயே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த 9வது மாதம் கடைசியில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள்லாம் என்னுடைய ஆசைலாம் என்ன தெரியுமா? என் ஆசையே இவ்வளோ இருக்கும் பொழுது அப்ப படைத்தவருடைய ஆசை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளை எப்படி தெரியுமாங்க சொல்றாங்க? சர்ச்சைக்கு போது இது தரித்திரத்திலே இருக்கு, இது வீட்டிலேயே ஒண்ணுமே இல்லை, இதை பார்க்கவே பஞ்ச பரதேசியை போல இல்லை. நம்ம ஐஸ்வர்ய சம்மன்னருடைய பிள்ளைகள். கரத்தை தட்டி அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஐஸ்வர்ய சம்மன்னருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எப்படி இருப்பாங்க? ஐஸ்வர்யவான். நீங்க விரும்பணும், நீங்க ஆசைப்படணும். எங்க நான் இப்படியே இருந்தேன், எனக்கு கொஞ்சோண்டு குடும்பம் போதும் ஆண்டவர் அப்படின்னு நின்றுடாதீங்க. ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க. என்னை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும் ஆண்டவர். இதுதான் நீங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறீங்க. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப. ஒருவேளை கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்களா? வட்டி கடனோடு சீக்கிரத்துல கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். அதுக்குதான் தேவ சமூகத்துல அமர்ந்து 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 தேவ சமூகத்துல ஏன் தெரியுமா? என் சபையை ஆசீர்வதியும், என் சபை மக்களை ஆசீர்வதியும், என் சபை ஆசீர்வதிக்கிறத புற ஜாதி கண்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சபைக்கா போறேன்னு கேட்ட நாவுகள் ஆச்சரியப்படணும். இந்த சபைக்காய் போறேன்னு கேட்ட நபர்கள் மூக்கு மேல விரல் வைக்கணும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தினால, அப்படிப்பட்ட நன்மையினால, அப்படிப்பட்ட சேமத்தினால, அப்படிப்பட்ட உயர்வினால என் திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும், ஆசீர்வதித்து உயர்த்தும். உங்களெல்லாம் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? காரில் வந்து இறங்குறது போல பார்க்குறேன். நான் கற்பனை காண்றேங்க, நீங்கள் எப்படி தெரியல. நான்லாம் அப்படிதான் கார் வந்து நிற்கிறது போல. நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும்? கற்பனை பண்ணணும். சைக்கிள்லேயே வந்துட்டு இருக்கிறேன், நான் சைக்கிள்லேயே வர ஆண்டவரேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ சைக்கிளில் போகிறேன், நான் என்ன போவேன்? ஆமாம். எப்போ தெரியுமா? உள்ளவங்கிட்ட இருக்கிறது எப்போ எடுத்துக்கொள்ளப்படணும்? அவன் பிசினித்தனம் பண்ணும் பொழுது எடுத்துக்கப்படும். உன்கிட்ட இருந்து ஒன்று எடுக்கப்படுதுன்னா நீ பிசினித்தனம் பண்ணிட்டு இருக்கிற. நீ கொடுக்கிற நபராக இருந்தால் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். போதும் நம்ம சொல்ற அளவுக்கு, வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எண்ணெய் வடிந்து கொண்டே இருக்கும். வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் வருகிற மாதத்தில் அப்படி நம்மளை நடத்த. எல்லா கண்களை மூடி, எல்லா கண்